ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விடபிள்யூஎஃப் அப்படின்றது வேரியபிள் வாட்டர் ஃப்ளோ. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஐவிஆர்எஃப் ஸ்பிளிட் ஏசி இதுக்கும் இந்த விடபிள்யூஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்டோர்லேருந்து கேஸ் மூலயமா நமக்கு வந்து இன்டோர் கூலிங் வரும். இது மூலயமா நமக்கு வந்து இன்கேஸ் நம்ம பெட்ரூமில் தூங்கிட்டுருக்கோம், இன்டோரில் என்ன கேஸ் லீக் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேஸோடு நம்ம ப்ரீத் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பட் ஆனால் இந்த விடபிள்யூஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் வாட்டர் மட்டும்தான் சர்க்குலேட் ஆகும். அந்த வாட்டர் வந்து நார்மல் நம்ம ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆரோ வாட்டர் இதில் யூஸ் பண்ணுறதுனால லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம எந்த இடத்துல லீக் ஆகுதோ அது ரொம்ப ஈஸியாக நம்ம லீக் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கேஸ் லீக் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒன்று வெல்டிங் மூலயமா அதை அரெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லை ஃப்ளேர் நெட் ஜாயின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ளேர் நெட்டை வந்து ஃப்ளேர் எதுவும் ஷூவா இல்லை நெட்டில் எதுவும் கிராக்கான்றதை செக் பண்ணி ப்ராப்பராக டைட் வைக்கணும். பட் இது வந்து வாட்டருன்றபோது நம்ம ப்ளம்பிங் லைனில் எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி டெஃப்லான் யூஸ் பண்ணி பண்ணலாம். சில பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஃப்லான் போடக்கூடாது, ஆயில் மட்டும்தான் தட்டில் இது பண்ணணுன்னாங்க. இந்த மாதிரி சிபிஇசி லைன் ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம கெமிக்கல் மூலயமா சொல்யூஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிபிஎஸ் பைப்பு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வாட்டர் லீக் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டரை வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். இதில் மேக்கப் பண்ணுற வாட்ரு நமக்கு ஆரோ வாட்டராக இருக்கணும். என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு நார்மலாக வந்து சர்க்குலேஷன் ஆகும்போது நம்ம நார்மல் போர்ட்டபிள் வாட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுற போர் வாட்டரோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு சைக்கிள் போயிட்டு வருது அப்படின்னா அந்த வாட்டரோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பிஹெச் வேல்யூ, டிடிஎஸ் இந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு 4 சைக்கிள் போயிட்டு வந்தாலே அந்த வேல்யூ மாறும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகும். அதுக்கு வந்து கரோஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நமக்கு இன்டோர் உள்ளே இருக்க அந்த காயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரோஷன் ஸ்கேல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப லோவாகிடும். அதனால் நம்ம ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நார்மல் போர் வாட்டர் ஒரு சர்க்குலேஷன்லேயே நமக்கு வந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆரோ வாட்டர் நமக்கு வந்து 4 சர்க்குலேஷனில் தான் நமக்கு அந்த வேல்யூ வந்து ரீச் ஆகும். அதனால் வந்து நம்ம ட்ரிங்கிங் யூஸ் பண்ணுற ஆரோ வாட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன் இந்த கரோஷன் இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாது. இதில் நம்ம வேல்யூ செக் பண்ணி கெமிக்கலும் ஆட் பண்ணலாம். பட் அதெல்லாமே காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா வாட்டரோட குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் அதெல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஐவிஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோருக்கு வந்து நம்ம பைப்பிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவுட்டோர் வச்சுருப்போம். இன்டோருக்கு அவுட்டோருக்கும் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோரோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அந்த லைனில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 40 kg டிஸ்டன்ஸை பொறுத்து அவ்வளோ கேஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பவும் மேக்ஸிமம் எல்லா கேஸும் போயிடுச்சு அப்படின்னா அதேமாதிரி ஹை ப்ரெஷர்ன்றும் போது நம்ம கேஸில் சர்க்குலேட் பண்ணுற ஐவிஆர்எஃப் ஸ்பிளிட் ஏசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற கேஸ் எல்லாமே ஹை ப்ரெஷர்ன்றதுனால நமக்கு கேஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா காப்பர் பைப் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இதில் வாட்டர் சர்க்குலேஷன் பண்ணுறதுனால நம்ம நார்மல் ப்ளம்பிங்கில் யூஸ் பண்ணுற சிபிஇசி பைப்பை வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் எம்எஸ் பைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் சிபிஇசியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐவிஆர்எஃப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் 1 ஸ்லேவ் 2 இது மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த டிவைஸும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் மாஸ்டர் ஸ்லேவ் 1 ஸ்லேவ் 2 இது வந்து எவ்வளோ நம்மளோட இன்டோர் கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்டோர் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாஸ்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிமோட் கொடுப்பாங்க. அந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, கேசட் என்ன டைப் ஆஃப் ஏர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க காமனான ட்ரை மோட், கூல் மோட் இது மாதிரி சேம் அதே இதுதான் இதுலேயும் இருக்குது. நமக்கு எவ்வளோ செட் பாயிண்ட் வைக்கிறோமோ அந்த செட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து அவுட்டோரில் இருக்க வாட்டர் டெம்பரேச்சர் செட் பாயிண்ட்டு. இதில் நம்ம வந்து எவ்வளோ டிகிரி 14 டிகிரி சென்டிகிரேட் வைக்கிறோம் அப்படின்னா 14 டிகிரி வாட்டரை வந்து இது மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 டிகிரி 15 to 13 வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணணும். அப்போ இன்டோர் உள்ளே போகிற வாட்டரோட இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 16 டிகிரி போகுது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் சர்க்குலேட் ஆகி நமக்கு டெம்பரேச்சர் வந்து அங்கே வந்து நம்ம 23 24 வைப்போம். அந்த இன்டோர் டெம்பரேச்சர் வேறு, அவுட்டோர் டெம்பரேச்சர் வேறு. அவுட்டோர் டெம்பரேச்சர்ன்றது வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வைக்கிறது. இன்டோரில் வைக்கிறது ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வைக்கிறது. நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் 14 டிகிரி, ரூம் டெம்பரேச்சர் 23 நம்ம எவ்வளோ 27 இல்லை 20 எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம்.
அதே மாதிரி நான் கேள்விப்பட்டதில் சென்னையில் இதான் வந்து ஃபஸ்ட்டு விடபிள்யூஎஃப் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அந்த கமிஷனிங் அந்த டீம் சைட்லேருந்து தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து விடபிள்யூஎஃப். ஏன்னா வாட்டர் மூலியமாக நமக்கு வந்து கூலிங் கிடைக்கிறது. ஏன்னா நான் இதுக்கு ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் வரல அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ஏர்கூல் சில்லர் டைப் வந்து மினி சில்லர்ன்ற மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தோம். இப்போ அட்வான்ஸாக இது வந்திருக்கு. என்னோடய கணிப்பு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ளோர் 20 ஃப்ளோர் இது மாதிரி வந்து இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சில்லர் வந்து ஒரு ஹை சைடில் இருக்கும், லோ சைடில் வந்து ஏஹெச்யூஸ் இருக்கும். அப்போ வந்து பில்டிங் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில்டு வாட்டர் ஃப்ளோ வந்து கொடுப்பாங்க. பிடியூ மீட்டர் வச்சு வாட்டர் வந்து எவ்வளோ டெல்டா டி பேஸ் பண்ணி இன் அவுட் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வாட்டரோட ஃப்ளோவை வச்சு கால்குலேட் பண்ணி ரெண்ட்டு எப்படி வாங்குகிறாங்களோ அதேமாதிரி ஏசிக்கான அமௌண்ட் வந்து வாங்குவாங்க கமர்ஷியல் பில்டிங்ஸில். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஐவிஆர்எஃப் பதிலாக ஃப்யூச்சரில் வரலாம் மேபி. அதேமாதிரி ஃப்ளோ போடும்போது ஒரு வீட்டுக்கும் வந்து எவ்வளோ அந்த வாட்டர் சர்க்குலேஷன் எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கன்செஷன் வரும். இதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸோட யூசேஜ், ஏன்னா குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி சொல்லுவாங்க, ஓசோன் டிப்ளண்டிங் பொட்டன்ஷியல், R22 இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணதுக்கே ரீசன் இது தான். ஓசோனை வந்து டேமேஜ் பண்ணுது. அப்போ வந்து இந்த கேஸோட யூசேஜை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து நல்ல ஒரு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏசி மெக்கானிக்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 4 ஃப்ளோருக்கு மேலே சன்சைடில் நின்று ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அன்சேஃபு. ஏன்னா சேஃப்டி பெல்ட் கிடையாது, எதுவுமே இருக்காது. அப்படியே அந்த சன்சைடில் உட்காந்து நம்ம அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பராக அதை வந்து சர்வீஸும் பண்ண முடியாது. அது மாதிரி இஷ்யூஸ் வந்து இல்லாமல் இது வந்து ப்ராப்பராக டெரஸில் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பம்ப் டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சும் நம்ம இந்த யூனிட்டை வந்து வாட்டரை மட்டும் சர்க்குலேட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு வந்து என்னன்னா இந்த பெர் ஆனமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி மெக்கானிக்ஸ் அவங்களோட ப்ராப்பர் சேஃப்டி இல்லாமல் இந்த இன்ஸ்டாலேஷன் டைமில் உயிர் இழப்பு வந்து ஏற்படாமல் இருக்குது. இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். இதுவுமே இனிஷியலாக வந்து நம்ம பைப் லே பண்ணுறதுக்கு அந்த ஷாஃப்ட் எல்லாம் வந்து ப்ராப்பர் சேஃப்டி அந்த அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருந்தது. ப்ராப்பரான சேஃப்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஸ்பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைப்பிங் வந்து அவுட்டோர் டு இன்டோர் கனெக்ட் பண்ணுற அந்த நடுவில் வந்து காப்பர் பைப் போகலாம், சிபிஎஸ் பைப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐவிஆர்எஃப் யூனிட் அதில் எப்படி என்ன நமக்கு வந்து ட்ரைவ் போர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கார்ட் போர்டு, இதை மாதிரி கம்யூனிகேஷனுக்கான போர்டு, இது நாய்ஸ் போர்டு, இது எப்படி இருக்கோ அதே சேம் தான். அதே மாதிரி ஐவிஆர்எஃப்பில் வர அந்த அவுட்டோர் ஃபேன் மோட்டர் இது கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச், இந்த வாட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ப்ளஸ் வந்து அந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப்பு இன்க்ளூடிங் இதில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் இது எல்லாமே இதில் வந்துடும் அவுட்டோரில். நெக்ஸ்ட்டு இந்த பைப்லைன் சிபிவிசி பைப்லைன் நம்ம வைக்கும்போது அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டரில் ஏதாச்சும் ஏர் ரிலீஸ் ஆகுது, ஏர் வெண்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஏர் வெண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் டேங்க்கு, இது எல்லாமே இதில் இருக்கணும். என்ன பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் டேங்க் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 இன்டோர் வச்சுருவோம். இப்போ 4 இன்டோரும் ஃபுல் லோடில் இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, வாட்டர் வந்து நமக்கு ஃபுல்லாக போயிட்டு அவுட்டோருக்கு வந்துடும். இதில் வந்து நமக்கு 3 இன்டோர் ஆஃபில் இருக்குது, ஒரு இன்டோர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த மீதி இருக்க வாட்டர் வந்து நமக்கு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ வந்து என்னென்னா பைப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஷன் டேங்க் இல்லை அப்படின்னா எந்த இடம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸ்பென்ஷன் டேங்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் டியூப் அந்த பலூன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த இப்போது மீதி இருக்க வாட்டர் வந்து நமக்கு போகிறது இடம் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அந்த வாட்டர் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் ஆகும். திரும்ப எப்போ இன்னொரு யூனிட் ஆன் பண்ணும்போது நமக்கு வாட்டர் தேவைப்படுதோ அப்போ வந்து வாட்டர் லாஸ், திரும்ப இந்த வாட்டர் போகும்போது திரும்பவும் நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்க டியூப் வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடும். ப்ரெஷர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு திரும்ப அந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பென்ஷன் டேங்க்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த இன்லெட்டில் வர ஸ்ட்ரெயினர் பார்க்கலாம். இது வந்து நம்ம பீரியடிக்காக ஒரு 3 months இல்லை 6 months ஒன்ஸோ இனிஷியலாக க்ளீன் பண்ணிவிட்டு
கம்பல்சரியாக இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதேமாதிரி ஃப்ளோ மீட்ரு இதில் எது கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டிசைக்கிள் அந்த வாட்ரு வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வாட்டர் ஃப்ளோ பம்ப் ரன் ஆகலை அப்படின்னா நமக்கு கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகணும். அதேமாதிரி டெம்பரேச்சர் சென்சார்ஸு, இன்லெட் அவுட்லெட் வால்வு, ஏர் வெண்ட்டு இதெல்லாமே பார்க்கலாம். இது வந்து டெம்பரேச்சர் கேஜு, இது வந்து ப்ரெஷர் கேஜு இன்லெட்டில் வர்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.